யாருக்கு தெரியுமா? அக்கா 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 சொல்லுமா. வணக்கம். குடும்பத்துல பொம்பளைக்கு எப்படி அமைஞ்சிருக்கிற பத்தியா? அக்கா அடி வாடி அம்மாயே ஆண்டவனுடைய அருளை பெற்று பாத அறிவிந்த படுதல நீங்க சுகமா இருக்கணும் அம்மா. அப்படியா? அதனால அக்கா வாழும் வென்று வச்ச அளித்தேன் மக்கள் மாபெரும் மக்கள் சபைக்கு என்ன சமாச்சாரம்? ஒற்றுமை வருது மத்தா வருது எதுக்காக பாசமா நமது மாமா யாரு? எங்க வீட்டாரு, எங்க மாமா, உங்க மாமா எல்லாம் ஒற்றுமே சேர்ந்து வந்து வத்தா வரத்தீங்க அப்படின்னு வரம் பிடிச்சிருவோம். அதனால மாமா எப்ப கூப்பிட்டாலையும் நம்ம குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்களா அத்தனை பேர் இருந்தாலையும் எல்லாத்துக்கும் தெரிவி நீ. ஆமா, இந்த வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு முன்ன அம்மா இவ விளக்கு தான் வந்தது. எங்க விளக்கு அப்புறமா ஒன்னு வந்துச்சு. எல்லாத்துக்கும் பெருவி நீனு. உன்ன மட்டும் உங்க வீட்டுக்கார அழைக்காம தம்பி பொட்டாட்டிகள்லாம் சேர்ந்து வர சொல்லிக்கிறாருன்னா ஏதோ காரணம். அதனால படிய மாறி படிக்கிற அப்படி என்ன பையன் அப்படி இப்படின்ற பையன் தெரியாத பிடிக்கும். அப்படிதான் பேசும் பையன். நீ அப்படிதான் பாவிக்காத பையன். இங்க இருந்து போற கிரிக்கெட் பையன் எங்க வீட்டுல வந்து உங்க வீட்டுல வந்து போய் சொல்லு போ. பொண்டாட்டி மாதிரி ஒண்ணு கூட்டு வந்து பொண்டாட்டி கேவடியா பையா என் கூட்டுக்காரு போய் கூட்டுக்காரு போய் என் கூட்டுக்காரு போய் கூட்டுக்காரு போய் கூட்டுக்காரு போய் என் கூட்டுக்காரு போய் எல்லாம் ஓடி வந்துருக்கீங்க. கூட்டுக்காரி போய் கூட்டுக்காரி எங்க கூட்டுக்காரி போய் கூட்டுக்காரி அது தெளிவா புரியல எனக்கு. எல்லாம் தெளிவா சொல்லுது. கூட்டுக்காரி போய் கூட்டுக்காரி போய் கூட்டுக்காரி போய் கூட்டுக்காரி போய் கூட்டுக்காரி போய் எங்க வீட்டு போய் வீட்டுல எங்க வீட்டுல போய் கூட்டுக்காரி மாறு பூரா வந்துருச்சுங்க. மாறு பூரா வந்துருச்சு. எங்க வீட்டுக்காரது எத்தனை மாறு மகாராஜா கணக்கு போட்டு பேர் அதை கூட்டி எழுதி மாறு 150 அப்பனா ஊங்குது இல்ல
அது கிடையாது. எவ்வளவு பேர் அப்படி இல்லை. எங்க தட்டு போட்டாடி மனைவியா என்னோட மனைவி சீக்கிரம் கோயிஞ்சு வாடா. இல்ல போனா போட்ட பையன் வாங்கிக்கிற பையன் வயசுல பையமா கார் அடிக்குமா பஸ் அடிக்குமா லாரி அடிக்குமா அப்படி அடிக்குமா வருவானா போவானா பணம் போகுமா எதிரூருக்கு போவானா குள்ளூருக்கு போவானா வரவடியில் ஒரு மண்ணில நம்ம படுவா கொத்துமா ஒரு லாரி அடிக்குமா ஒரு கார் அடிக்குமா அந்த வாங்கி போனது போயம்மா ஒரு பொம்மனா அடிக்க தண்ணி ஊத்தி போயிடுறானே வேற அப்பேற்பட்ட குடிகார குய் வந்து நோக்கறேன் எங்க போயிட்டு போட்டோனே அவனை போட்டு செருப்புல அடிச்சு வட்டத்துல மூடி வைக்கிறானே ராஜா வாடா எப்பட வந்து எனக்கு பவுடு குஞ்சு சொன்னமானா எப்பா ஏன் ராஜா மட்டும் சொல்லாத என்ன ஆவுது ஏ சூரியட்டு வந்துக்கறாங்க சூரிய நேரே வந்துக்கறாடா சூரிய வந்து ஆடு தோல்கள் உரிக்கிறறானே ஓல உரிக்கிறதுல பாரு குஞ்சு பப்புடு பாய் பவுடு குஞ்சு நாங்க சொல்லிங்கற பப்புடு பாய் பவுடு குஞ்சுன்னு ஆமா பப்புடு பாய் பவுடு குஞ்சாண்டா தாண்டங்க பாரு என்னடா 10 15 பேர் போடுவாங்க மடப்பையா ஆமா நேத்துங்க தான் நாடகம் ஆடுங்க நேத்து சொன்னீங்க பாரு பப்புடு பாய் குஞ்சுன்னு பவுடு குஞ்சுன்னு இத போறா காதுல கேட்டு போயிட்டாங்க எப்படி நாளைக்கு இந்த பப்புடு பாய் தான் வருவான் பப்புடு பாய் இந்த பவுடு குஞ்சாமி பின்னாடி போவான் ஆமா ஆமா இப்படி போவான் புரிய ஆட்டு கோட்டாய் பின்னாடி போனா பின்னாடி ஓகத் பார் மை அறுத்தறலாம் அப்படியே போன பருக்கு அறுத்தறலாம் அம்மா அடமானத்துல பெண்ணாங்கறத இவன் அர்த்த ஓனி எவ்வளவு அழகா பிளான் என்னமா காது போட்டு ஏய் எனக்கு சோச்சி யாரவன் ஒரு குழந்தையிலே என்ன மனுஷ புடிச்சு கொஞ்சறது வாடையர் பவுன் குஞ்சி வாடையர் பொண்ணு குஞ்சி கொஞ்சறமா அவன் கொஞ்சமானா அவன் தான் நீ கொஞ்சமானா அது பவுன் குஞ்சில அது உதவாத குஞ்சி இல்ல ஒரு மாமன் கட்டி போனே ஏப்புல மாமன் கட்ட அனுப்புங்க மாமன் கட்ட போனே அவர் என்னடா சொன்னாரு சொன்னாங்க படுத்துறவங்க மலக்கு புடிச்சு ஓட்ட சொல்றாரு அவன் எரியாக்குள்ள அவனை ஒலிக்க விட மாட்டான் அவனை சொல்லிதான் மொத்த பாட பார்க்கணும் அவன் பையன் அவன் போய் அவன் சுட்டு போட வைக்கிறேன் அதனால கடப்படுத்துறானே கடப்போற டைம் போடலாமா அப்பா கேட்டுடாமே அடிடா தானா மேல இருக்கறான் ஒட்டாங்க எடுத்தாங்க ஏய் அடிடா மேல அடிடா தானா பாரி பாக்க ஏய் வந்துட்டியா வல்ல ஏங்கினு கிடந்தா ஆனால் மன்னார் தேவி பாரி இங்க பார்க்காம அங்க என்ன போய் பாரி போகுது எங்க நான் உன்னை தாண்டி பார்த்தேன் நாதா மன்னராஜாதே அந்த ராஜர்க்கெல்லாம் நீங்க அதிபராக நாட்டுக்கு பேரரசர் சாமி கண்டவடனே சாமி மன்னா உள்ளாத இந்த உலகத்துக்கு நீங்க அதிபரே
சென்று சென்று எங்களை தேடி மலையிட்டு மலையிட்டு மன்னவன உமது பாதம் அந்த மகிழ மூடி ராஜகோளம் ஆமா 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 கல்பனை பட்டு அடையில தொலைத்து தொலைத்து மாரியம்மா ஆமா பல பாத்திர வைத்து உன்னுடைய மனைவி 99 பேரா பான்மதியோட எல்லாம் சேர்ந்து ஒற்றமா நாங்க பண்ணிருக்கிற சுவாமி அது போடி சொல்லுங்க நீயும் புடிச்ச மேல அளவில்லாத மரியாதை வச்சுங்கிற இல்லையா என்ன மரியாதை வச்சு என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் மூட்கான ஓய்த்த கரெக்டா இருக்குதா இல்ல மூஞ்சே ஒரு தடவை முத்து பாக்குறாரா பாரு அவன் சேட்டைய பாரு அவங்க என்ன பண்றான்னு மட்டும் பாரு எப்படி இதெல்லாம் பொறுத்துக்கிற ஒரு மனைவி இருக்கிற கூட பக்கத்துல ஒரு தாலி கட்ட மனைவி இருக்கிற மூத்தவ அது குவாட்டிக்குள்ள வந்து அவனி பொண்ணு சொல்லக்கூடிய 56 நாட்டுக்கு பேர் யார் பண்ணீங்க எந்த மரியாதை கொடுக்கணும் யாருக்கு மரியாதை கொடுக்கணும் என்னுடைய மனைவிட்டு உடம்பா பாராம நீ வந்தமா தம்பி மனைவி பூ ஊட்டி ஜப்பு 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 தப்பா நினைக்காத செல்ல பிள்ளைகள் தம்பிமார்கள் செல்ல தம்பிமார்கள் என் தம்பிமார்கள் எவ்வாறு செல்லமா வைத்திருக்கணும் அவங்க கொண்டாட்டி மாதிரி செல்லமா வச்சிருக்கணும் தம்பி பொண்டாட்டி தான் பொண்டாட்டி பாரு செல்லமா வைக்கிறதா நீ நாத்துல வைக்க எட்ட நின்று வாய் வார்த்ததா உங்களுக்கு இங்க வச்சுனே செல்லமா வைக்கிறதா செல்லமா அடி உம்மா கூடு அடி உம்மா கூடு தேவி தேவி ஓடி வந்து உள்ளோன் போது என்னுடைய பார்த்த பிறந்திருக்கிறாய் கண்டேன் எப்படி இருக்கு தெரியுமா அப்படி ஓடி ஓடி வந்து 99 பேர்ல வந்து என் பார்த்த மனிதபடியான இந்த கடா சூழ்ந்த உலகத்தில் சுகமாக இருப்பான் என்று வார்த்திருக்கிறேன். ஓ இப்படி எல்லாம் வார்த்திருக்கிறியே என்னைக்கு சுகமாக்கிறேன்னு சொல்லிட்டு இத்தனை பேரா எல்லாத்தையும் சொன்னீங்க. எனக்கு கடையால வேண்டிய
வீட்டுல இருந்த மனைவி பூரா ஒத்தா வர்றதுக்கு அத்தனை பேரும் 99 பேரா ஒவ்வொரு வீட்டுக்கு கூட நிக்க கூட பொம்பளைங்க எல்லாம் ஒற்றுமை வரும்னு சொல்லியே ஏன் கூப்பிட்டு எதனால எந்த காரணத்தை முன்னாடி கூப்பிட்டா என்ன காரணம் விஷயம் என்ன காரணம் கேட்டியா நாளில உங்களை அனைத்து பேர்களும் எதற்காக அழைத்திருக்கு என்ன காரணம் கேட்டிருக்கிறார் எதற்காக அழைத்தே தெரியுதா அந்த பஞ்சாப் படாத பதில் ஐவராஜாக்களும் நம்ம 12 வருடம் காரக ஓட்டினேன் பெண்ணு அந்த காரக போன பார்த்தவர்கள் அவ சத்தாரா பிடித்தாரா செய்தி ஒன்றும் தெரியவில்லை அவங்க உயிரோடு இருக்கிறாங்க என்று தெரிஞ்ச உண்டானா என்ன 12 வருடம் காரக ஓட்ட வேண்டுமே என்று சொல்லி என்னுடைய மனக்கருத்து எப்படி என்னுடைய மனக்கருத்து அதனால யாரு கண்டுக்கு தெரியாமல் எங்க இருப்பாரு தெரியவில்லை அதனால நம்ம எங்க போனா அப்படி காரக சென்று தேவி வனபோஜனம் செய்ய வேண்டும். வனபோஜனம் செஞ்சு அந்த பாண்டவரை மறுபடியும் கண்ணால பார்த்தது உண்டானா 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டாவது 5000 வருஷம் கழிக்க வைக்கணும். அவங்க நாட்டிலே அவங்களுக்கு இடக்க கூடாது, எப்பயும் அவங்க நாடு திரும்பி பார்க்க கூடாதுன்னு மாமனுக்கு அவங்க நினைக்கிறாங்க. கெட்ட அந்த உலகத்துல யாருக்குமே இல்லை. என்னதான் இந்த வார்த்தை கேட்டு பார்க்கலாம். அவங்க எதுக்கு போறாங்க? எத்தனை வார்த்தை சொன்னால என் மனசுக்கு பிடிக்கல, வேண்டாம் கருத்து நிறுத்தினானு. வேண்டாம்
ஏண்டாவா அடி தாயாளி என் பொண்டாட்டி பாரு நல்லா அறிவு சொல்றா நல்லா அறிவு சொல்லுவா நல்லா தெளிவா கேளு சொல்லு அவன் என்ன அவன் புருஷனா தெளிவி கேட்க சொல்றியா நீ சொல்றியா யாரு சொல்றீன்னு கேக்குறா அது மாதிரி நீ கேளு மகாராஜா அப்ப நீ சொல்லிதான் நான் கேட்கிறேன். அதனால சுவாமி இப்படி எல்லாம் என் மனசுக்கு நாம என்ன ஒரு குடும்பம் என்ன சொல்றப்ப அதனால அப்படி பாண்டவரை போய் தேடிட்டு அவங்க வனவாசம் போயிருக்கிறாங்க வேண்டாம் அப்படியெல்லாம் நான் போக அது பரவா பாருங்க இல்ல எத்தில் வார்த்தை இருந்தாலே என்ன இருந்தாலே எப்படி இருந்தாலும் ஒரு வார்த்தை வந்து இப்படி எல்லாம் பேசணுமா ஒரு எண்ணெய் யோசனை இல்லையா மனசுல பெரிய பின்னாடி வேண்டாம் வேண்டாம் சொல்லுறாங்க வேண்டாம் ஏண்டா என் கோபத்துக்கு ஆளாவானே ஏக்கா அடிச்சு மாறி பொண்டாட்டி பேசி சில பேர் வச்சுக்கல அதனால சின்ன மாமா சைடுக்கு பாரு சொல்லிட்டு பாரு சின்ன மாமடாட்டி சில்லுன்னு வச்சுக்கோ யாரு பாருங்க இவதான் எங்க போயிட்டீங்களா யாரு நம்ம சின்ன மாமண்டாட்டி இவதான் ஆமா ஒரு வேலை என்ன நீ ஒரு சொல்லிப்பாரு உன் பேச்சுக்கு உணவாரத்தை கேட்டு கூட அவரு போகாத நிக்கிறான் அப்படி அக்காளுக்கு சொன்னா அடிக்கிறான் கோட்ட மாட்டான் அக்கா பேசி கேட்கல நீ சொல்லிப்பாரு ஒரு வார்த்தை கூட்டு வேற உனக்கு என் பொண்டாட்டி தான் வேண்டாம் வேண்டாம் சொன்னா ஆமாங்க என் தம்பி பொண்டாட்டி என் தம்பி துச்சோதிர எப்பாறப்பட்டவா நான் கிழிச்சு கோட்டை தாண்ட மாட்டான் நான் என்ன சொன்னா அப்படியே செய்யக்கூடியவன் அவனாலதான் எப்படி இருக்கிறான் அவனை கொண்டு வந்து விட்டு அந்த பாஞ்சானை கொண்டு வந்து வளர்ந்த தொடை மேல அமர செய்ய சொன்னேன் அதே மாதிரி என் தம்பி செஞ்சா என் தம்பி பொண்டாட்டி அதே மாதிரி செய்யலாம் நான் சொல்றது கேட்பா சொல்லுங்க சொல்லுமா சொல்லு அந்த பஞ்சவர் பாண்டவர்கள் என்ன இருந்தாலும் அவங்க பங்காளிங்க நீ பண்றது நியாயமா மாமா என்ன அந்த ஐவர் ராஜாக்களையும் கொள்வதற்கு அரக்கினால் மாளிகை கட்டி ஐவர் ராஜாக்களின் கொல்ல பாத்தியே நியாயமா இது அவங்க அதுலயும் இப்படி பண்றீங்க அப்படி பக்கமே கேட்டு யாரு என்ன பண்ணாரு இந்த மூணு கம்மன் தெரியுமா எப்படி போட போச்சு எங்க வீட்டாங்க கேட்கறான்
முடிக்க அடிக்காடி பாப்பா அவங்களுக்கு தான் வடிச்சானா என்ன அதுக்கு மேல தூக்கி போட்டு அடிக்கலாம் இல்ல ஒரு வேலை புரிய இருக்குமா எப்படி நீங்க 2 பேர் சொல்லி கேட்கல நான் தான் எல்லாத்துக்கும் சின்ன விக்கெட்ல போட்டு அடிச்சாச்சு கோயில போய் நான் ஒரு வேலை நான் சொன்னாங்கண்ணா ஏன்னா முன்னாடி அப்படி கொஞ்சனா அப்படி இல்லையா கொஞ்சனா கொஞ்ச நேரம் அப்புறம் கொஞ்சனா அதனால ஒரு வேலை நான் சொன்ன கேட்கல உங்களுக்கு அப்படிதான் ஒரு நினைப்பாட்டு இருக்குது நீ போய் பாரு 2 காலம் பிடிச்சி 2 கிழிச்சு போடுறான் போய் பாரு மாமா சொல்றேன் என் கண்ணு மாளிகை கட்டி ஐவரையும் கொல்ல பாத்தீங்க சாமி அப்படி நடக்கும் வழிதனிலே வைத்தீங்க அவளுக்கு குழந்தைனிலே ஊர்வசியை நாட்டி வைத்தீங்க பின்ன சாப்பிட்டோம் ஆமா சாப்பிடுற சாப்பாடு கூட நஞ்சு என்று சொல்லக்கூடிய விஷத்தை கலந்தீங்க இதெல்லாம் செஞ்சு பாவம் அவங்களுக்கு வடமாசம் போனாங்க அவங்க செத்தாங்களா போலச்சாங்களா சேதி நமக்கு தெரியல இதுவோட இருந்து பங்கு வந்தா நம்ம அன்னைக்கு நாடு கொடுக்கறது நகரம் கொடுக்கறது அப்பாறப்பட பேசி இந்த ஆளு இப்பயே இது திருப்ப இந்த பாதியிலே போய் அவரை பார்த்து திரும்ப மீண்டும் 12 ஆண்டு வனவாசம் வாடணும்னு சொல்றீங்க மாமா தெரியும் மாமா ஐயோ எனது மாமா உலகில் உண்டா சாமி அது மாமா நான் வார்த்தை சொன்ன சாமி கரும்பு அடிக்கிறவா நெறியக்கூடிய மன்னன் நீங்க சாமி கேளு பெண்ணு அது வரலாம் பாரு அவங்க 2 பேர்த்த சொன்ன பேர் கேட்க மாட்டாங்க வேணா அடித்துன்னு உடம்பு புண்ணாக்காதீங்க மரியாதையாக சொல்லுகிறேன் நான் சொல்ற மாதிரி கேளுங்க என் பொண்ணாடி வாங்க போலாம் போலாம் நானும் பின்னாடி வரேன் ஏ மாமா ஆம்பளைக்கு புத்தி அழுக்கா புத்தி கரெக்டா நிபிக்கிறாங்க மாமா இல்ல அந்த பாப்பா பாக்க என்னால சொல்ற எவ்வளவு பொறுமை கம்மதான் இருக்காத்த போய்
கண்டாங்க வெறி வெறி புடிங்க இந்த உலகத்துக்கு பேர் அரசர் 56 நாட்டு அதிபர் நானே. அப்படி கம்மியா ஏய் இந்த ஊர்ல அண்ணாச்சி வீட்டுல என்ன அடிக்கா நெடுங்கல் என்ன அடிக்கிறது அது பண்ணல கேளுங்க மாமா எங்களுக்கு போட்டியம்மா அந்த அவனி மூணு சொல்லக்கூடிய 56 நாடு 56 நாட்டுக்கு நீ பேர் அரசன் இல்லையா நீ ஒரு ராஜா வந்தா நாங்கெல்லாம் ராணி 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 அடிக்கிற அதனால இவங்க 3 பேரும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா கடைசியா என்னோட தம்பி 100 பேருக்கா இல்லையா பிறந்தவா விக்ரன் இல்லையா அவனோட மனைவி அவன் மாதிரியே நல்ல குணம் அடிச்சவா விக்ரம் பட்டாட்டி ஆமா அவனை கேட்டா அவன் நம்ம சொன்ன பேச்ச தவற மாட்டான். ஆமாங்க அவளை கேட்கலாம். ஆமா 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 இவங்க பண்ண 6 பாடல் உன் பேரே எனக்கு மறந்து போச்சு. உன் பேரு என்ன கண்ணு? சொல்லுமா உன்னுடைய பேர கண்ணு மதிவதனி. அப்படி மதிவதனி சொல்லக்கூடியவது இந்த மதி மயங்க கூடியவர்கள். அப்படி இருந்த போதும் இவங்கெல்லாம் நான் சொன்ன பேச்சு கேட்கல. நீயாவது எனக்கு கேட்டு பேச்சு கேட்கறியா? நான் உன்னை எப்படி எல்லாம் வளர்த்துறேன். என்னை வளர்த்துறேன் நான் உன்னை வளர்த்துறேன். உனக்கு நான் ஆய் போறது நீ வளர்த்துக்க ஆய்க்கு போட்டா நீ சொல்ற அதனால் நீயாவதோ நான் சொல்ற பேச்ச கேளு. வனபோதனை செய்ய போக வேண்டும். அந்த பாண்டவரே மீண்டும் 12 வருடம் ஓட்ட வேண்டும். அதனால பாப்போலாம். அவங்க போட்டு போறாங்க சாத்து போறாங்க. அதேதான் மாமா அவங்க பாவம் அவங்க காட்டுல இருக்கிறாங்க. நாம வீட்டுல இருக்கிறாங்க. நாட்டுல இருக்கிறோம். நாம நாட்டுல அவங்க காட்டுல. நாம என்ன அவன் கிட்ட போனோம். நாம என்ன வேணான்றே வேணான்றா மானான்றா அந்த புள்ளி அடிச்சு எவ்வளவு 2 பிள்ளைடு இல்ல இவ்வளவு மயிராத்து போச்சு. உடம்புல அடித்து புண்டாக்காதீங்க. எங்களுக்கு மட்டும் நாட்டு மாடா என்ன புடிச்சு பேசுற ஒரு வேலை இப்படி எல்லாம் போகாது மாமா. பங்காளி சொத்து போய் வாங்கிக்க கூடாது அப்படின்னு நாங்க பொம்பளைக்கு சொன்னேன். ஆம்பளைக்கு ஒரு வேலை பாசம் போயிட்டு என்ன பண்றது? பாசம் போய் மனுஷு மாறி அப்படிதான் நாடு கொடுத்துட்டா என்ன பண்றது? போட்டு என்ன பண்றது? இது தெரியாம உங்களை அடிச்சு போட்டு அடிய வாங்கிடுவேன். தெரியாது ஒண்ணு அடிச்சு போட்டா அதனால சூத்தலாம். அதெல்லாம் ஒன்னும் லாபம் செய்ய வேண்டும். அறுபது பதார்த்தம் செய்ய வேண்டும். அடிச்சு போட்டியா? அதனால மாமா என்னென்ன எடுத்து வரணாங்க வனபாதை செய்ய போக வேண்டும். அறுசுவையோடு பதார்த்தங்கள் சமைக்க வேண்டும். அந்த சமயத்தில் உண்டானால் அந்த வாசனைக்கு அந்த பஞ்ச பணாதி பசங்க எங்க இருந்தாலும் அந்த சாப்பாடு சாப்பிட வருவாங்க. சாப்பாடு இல்ல. ஆமா நாட்டுல சாப்பாடு இல்ல. நம்ம சாப்பாடு செஞ்சீங்களா? ஆமா ஏற மாரியம்மன் கடாய் விட்டுவாங்க மாட்டேங்குது. ஆமா சாப்பாடு போடுவோம். பாண்டவர் அங்க வருவாங்க. அதுக்கு சாப்பாடு செய்வதற்கு தகுந்த பொருள் உங்க அடுப்பு சாமானா எல்லாம் அவங்க சாமான அவங்க போய்
அதுக்குள்ள குப்புடு குப்புடு பூசிட்டு இருக்குடா. ஏய் 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 என்னடி பண்றீங்க? ஆமா பாருங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. யார் இதுல பாடாத வந்துங்க. சிங்காரமா போய் அது ஆணைக்கிட்ட குட்டி குட்டி அனுபவிச்சா அதுக்கு துணி போடக்கூடாதா? அதுக்கு பாவாடி ஜாக்கெட் வச்சு புதுசா நாங்க சாதாரண பட்டாளு தெரியாது. கையில கப்புன்னு பிடிக்க முடியுமா? பெருசாக்கு மாமா ஏ மாமா வரமாட்டியா? ஒரு தண்ணி போட்டாங்க எப்படி எல்லாம் வந்து தெரியுமா? எவ்வளவு பெரிய மூட்டை என் மேல விட்டு வச்சுக்குவாங்க. சின்ன புள்ள இவன் ஆளுக்க முட்டை நாம தூக்கலாம் வர பாரு இவ பண்ண வேணாம் ஒரு சின்ன பொண்ணாவா அவமானத்து பேர் மூட்டை வச்சுக்கிறீங்க. மூட்டை மாதிரி தான் அடுத்து வந்து இருக்கிறோம் இல்லையா? ஒன்னா வன, ரெண்டாவது வனா, மூன்று வனா, நான்கு வனா, ஐந்து வனா, ஆறாவது வனத்தை வந்திருக்கிறோம். இந்த ஆறாவது வனத்துல பாக்குற போது அந்த பஞ்ச பாண்டவனை காட்டுக்கு ஓட்டி 6 வருஷம் ஆகுது. கட்டாயமா உயிர் ஓட்டி இருந்தா இந்த வனத்துல தான் இருப்பாங்க. அதனால காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் திருப்பி உங்க அடுப்பை கூட்டு மாமா அடுப்பு மூட்டை உட்காந்துட்டோம் பாரு. நாங்களாம் நாட்டுல இருந்தவங்க வேறுபட்ட வெயில் வந்து நாங்களாம் காலத்து ஒரு அரசா நாத்திர மாட்டோம். இவங்களாம் கூட திறமை கூட என்ன ஆகாதும்மா, நாட்டுல ஏசி காத்துல எம்மா பியானெல்லாம் போக மாட்டோம். வீட்டுக்குள்ள போட்டு என்னாடி இது காட்டு பேர்பட்ட வெயில் கொடார வச்சிடலாம். அப்படியே பேர்பட்ட வெயில் எங்களால திறம்ப முடியாது. எனக்கு இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி வெள்ளை கூடாரமும், இந்த காலுக்கு ஏத்த மாதிரி கருப்பு கூடாரமும், இந்த நிழலுக்கு ஏத்த மாதிரி நீல கூடாரமும் அப்படி அடிக்கலாம். பாப்பா அப்படி கேக்குது டெல்லியாக அசலாபுரம் அரண்மனையில் நீங்களா வருகிற போது நீ வரக்கூடிய வழியில பாக்குற போது 1000 மாதர்கள் பூ தாளாம்பூ அதான் பூக்களை ஏத்தி கீழே போட்டு வரும் போது ஆமா ரோஜா பூவெல்லாம் உதிரி விட்டு அந்த பூ மேல நடந்து வர பாதம்மா. அதனால நீ காட்டுல கால் கையில குத்தும் பொட்டாட்டிமார்களுக்கு வெயிலுக்கு வெள்ளை கூடாரா, நிழலுக்கு நீளம் கூடாரா, கருப்பு கருப்பு கூடாரா, 3 அடிச்சு இவங்கள போறா நிழல் கூடாத தங்க வைடா. ஓகே சார். எப்படியம்மா நம்ம நாட்டுல போய் காட்டுல எப்படி சுத்துறது? இந்த மேனி கம்முனுக்குமா சரியே நம்ம சாய்க்குமார் வர மாட்டோம். ஆய்ப்பு என்ன படிச்சிய என்ன சொல்றேன்? அனபடிக்கு நீ எப்படி தெரியும்? எந்த ஊர்ல அம்மா
ஆம்படியாடு ஓடி அவுட்லுக்குறான் அவுட்லு ஆயிரும் நீ வீட்டுக்கு போனவங்கள வர மொத்தமா எடுத்து கொடுங்க அந்த பொட்டிக்கிறதா அவ தாங்க மாட்டா வெயிலுக்கு போய் நம்மளே பாரு ஏத்து அவளுக்கு எடுத்து அப்படி போறாந்து ஏமா ஆமா யாருக்கு கோட்டை அடிக்கணும் ஏய் அவங்க எல்லாம் திரும்பி சர்வீஸ் இப்ப எனக்கு தான் கோட்டை அடிக்கிறது உனக்கா ஆமா நல்லா ஜல்லுவா பிடிக்கிற கோட்டத்தை ஏய் நீ சொல்ற மாதிரி பிடிக்க நாயமா நான் கோட்டை அடிச்சு பழக்கமா நீ சொல்ற மாதிரி நான் பிடிக்க நீ கரெக்டா அடிச்சு அப்பா திரும்பி பாரு அப்பா அடிச்சு அடிச்சு பழக்கம் நீ கம்முனு திரும்பி உட்கார்றனா பேரு நான் கோட்டை அடிச்சு எங்க நான் இப்படி உட்காந்துங்க நான் நாய் அந்த சந்தில அடிக்கிறது எப்படிடா உட்கார்ந்து சொல்ற குனிஞ்சினா கூட கொஞ்ச நேரம் அடிக்கலாம் எப்படி உட்காரணும் இப்படி உட்காரணுமா சொல்லுங்க மீனா உட்கார்ந்து காண மாட்டியா அடியா குதி குதி யாரு அடிச்சா அடிச்சா இறா குதி மூடி போடா நான் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஏய் கால் கூற வைக்க கால் கூற வைக்கணும் பொந்தன மாக்கற உட்கார்ந்தியா குட் பூஜை பண்ற மாதிரி கேவியா எனக்கே தெரியும்ல பையன் தொடற மாதிரி நான் என்ன கோட்டை வச்சு பழக்க மாதிரி வெயில் சுத்தி போயிடுவேன் காரணமா நான் சுண்ணே ஓமன கூட கோட்டை வச்சிருக்கேன் எப்ப வச்சு புடிச்சடா அதெல்லாம் செய்ய மாட்டா இது கோட்டத்தை கையில புடி புடிச்சறதா அட்ரா ஏய் ஓய் ஓ சாப்பா கட்டார ஓடியா நானே வச்சு கொடுத்தாதான் ஆக மாட்டேங்குது வச்சு குறடே தெரியலடா இதெல்லாம் மாட்ட கூடாது ஆஹா அது மாட்டாது இதெல்லாம் மாட்டிச்சின்னு வச்சு நான் அறிய புரியா பத்திரமா புடிச்சியா கால ஒண்ணா வைடியா அடிக்கிற போது இவனுக்கு என்ன வேலை நான் அடிக்கிறான் ஏறேவா இப்படி சாய்ஸ் பிடிக்க ஏற பிடிக்க போற இப்படியா ஒரு ஜலுவ பிடிக்கணும் ஏற பிடிச்சினா இறங்காது சாய்ஸ் பூடி ஐயா பையா வெகில் பையா கை மேல போட்டு பாரு என்னைக்கு போட்டு முடிச்சு பழக்கம் ஏமா சாய்ஸ் பூடியம்மா கெட்ட பிடிச்சிக்கா நல்ல வீடியோ காரற நல்லா எடுசாங்க ஐயோ ஐயோ இந்த பையனை அடிச்சு போறதா கோட்டா ஆமா அவன் கோட்டா அடிச்சு மாமா அந்த கோட்டம் போய் எனக்கு குயிது எரிக்கிச்சு நானும் உட்காந்து கோட்டத்தை குடிக்க சொன்னோம் அவளும் புடிச்சுனா இருந்தா அடிக்க அடிக்க கொஞ்சம் சாய்ச்சி புடிச்சுக்கிறா அது கீழே இறங்குறதுக்கு பதிலா மேல ஏறி ஐயோ மெதுவாடா ஐயோ ஐயோ ஏமா அப்படி ஆபரேஷன் பண்ண மாதிரி இருக்குமே மாமா போதா மாமா நீ வார்த்தை வேலை பாரு அதனால நீங்க என்ன செய்ய தெரியுமா அதாவது அடுப்பு மூட்டி அது சுவையோடு பதார்த்தங்கள் செய்ய வேண்டும் அதனால வர அந்த ஆழமா இருக்குது நிழல்ல உட்கார்றானே ஆமா நீ உட்கார் நீனு உங்களுக்கு வேலை பாரு பாரு அப்ப இருந்தா நீ குளிச்சு தண்ணி வேணும்டா அங்க பாரு குளம் இருக்குது அந்த குளத்துல போய் குனிங்க தண்ணி ஊத்திக்கங்க தண்ணி மூணு சாப்பாடு செய்யுங்க நான் மரத்தல் சேரா பண்ணுகிறேன் நாம போய் குளத்தை குடிச்சிட்டு இந்த வனத்துல சுத்தி பார்க்கணும் வாடி போலாம்